தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கெட்ட வார்த்தை பேச நான் க்ளோரிஃபை பண்ணல. இதே போய் பாருங்க பிரதர். சும்மா ஆயில ஒரு கெட்ட வார்த்தை நீங்க எப்படி நீங்க வேற மட்டும் சொல்லுவீங்க. காசிமேட்ல இருக்கிறவங்க அசிங்கமா பேசுறாங்கன்னா திரைப்படத்துல பேசலையா? திரைப்படத்தை பார்த்து தான் பசங்களே கெட்டு போராடும். இவங்கனாவே இப்படிதான்ற மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. பட் ஆனா அது கிடையாது. we are poor but not uneducated. யார் தாங்க பேசல கெட்ட வார்த்தை? சும்மா இருக்கும் போதே ஆன்றாங்க, வண்டியில போகும்போதே திட்டுறாங்க. அவர் ஒருத்தர் தனிப்பட்ட முறையில வந்து அவரை வந்து யாருன்னா காயப்படுத்தினா அவர் வந்து மொத்தம் எல்லாரையும் வந்து சொல்லுவார தப்பா? அங்க நீயா நானால உட்காந்து பேசினுக்கிறாருல, உட்காந்து என்ன பேச சொன்னா கூட நான் பேசுவேன். பேசுறதுக்கு எல்லாருமே தெரியும். ஆனா நடைமுறையில வாழ்க்கை வாழ்றதுன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. அதை வாழ்றவனுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு நீங்க ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுங்க? கண்டிப்பா வாயை மூடினு கம்முன்னு இருக்குது நல்லது. உங்களை காயப்படுத்தி நீ அதுல என்ன சந்தோஷத்தை அனுபவிக்க போற? இந்த பக்கத்துல இருந்து வரோம் அப்படின்னாவே மோஸ்ட்லி பசங்க அப்படின்னா புள்ளிங்கோ வேற யாரும் அகல பண்ணுவானுங்க, கட்டி இருப்பானுங்க, கானா பாடுவானுங்க, லோக்கலா சுத்துவானுங்க. இந்த மாதிரி தான் ஒரு பிம்பமே இருக்கு. அது உண்மை கிடையாது. அங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்காக அது ஒன்றும் தப்பான வழியும் கிடையாது. வெளில போனாலே அந்த மாதிரி தான் பேசுறாங்க. அவங்க வளர்ந்த விதம் அப்படி. ஒரு இடத்துல பார்த்த உடனே இவங்க தான் அப்படின்ற மாதிரி நீங்க ஜட்ஜ் பண்ணுங்க. இந்த அரசியல்வாதிக கட்சிக்காரனுங்க வட சென்னைனாலே வந்து லோக்கல்ன்ற மாதிரி ஆகிட்டானுங்க, புரியுதுங்களா? ஆனா இங்க இருக்கிறவங்களாம் தரமான ஆளுங்க. பாக்ஸிங்ல இருந்து ஃபுட்பால்ல இருந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாஸ்ல சில பேர் கதையை கட்டி பண்றதுனால எல்லாருமே அப்படி சொல்றாங்க. இப்போ நானும் இங்க தான் பிறந்த வளர்ந்தவன் தான். இப்போ நான் ஒரு ஆஃபீஸ்ல நல்லா ஒர்க் பண்ணிட்டு எங்க ஃபேமிலி எல்லாம் நல்லா பார்த்துட்டு நான் இருக்கேன். ப்ரௌடா சொல்லுவேன், ஆமா இந்த ஏரியால தான் வந்து. சிங்கநல்லூர் KSG College of Arts and Science, JK College of Nursing and Paramedicals இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது. UG, PG மற்றும் PhD கோர்ஸ்கள் உள்ளது. BSc Nursing 4 years course. No donation, no capitation. KSG College of Arts and Science, ESI, சிங்காநல்லூர், கோயம்புத்தூர். வடசென்னைனாலே இப்படி அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்குல்ல, நிறைய போதைப் பொருள், கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, ரவுடிசம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இன்னமும் அந்த ஒரு விஷயம் இருக்கா? இல்லை, இப்போதைக்கு மோஸ்ட்லி மாறிடுச்சு. பட் ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ஏரியாவிலேருந்து நம்ம எங்கே வெளியே போனாலும் இப்போதைக்கு நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டோம், எஜுகேட்டட் ஆகிட்டோம். நிறைய பேருக்கு வந்து நிறைய நாலேஜபிளும் வந்துருச்சு பசங்களுக்குலாம். இப்போது முன்ன மாதிரிலாம் கிடையாது. பட் சில விஷயங்கள் எங்கேயோ நடக்கிறத வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே நிறைய பேர் அப்சியூம் பண்ணி இவங்கனாவே இப்படிதான்ற மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது நிஜம் கிடையாது. இப்போ எல்லாருமே நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் பாலிடிக்ஸ் தெரியுது, நேஷனலை பற்றி தெரியுது, இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு நமக்கு நாலேஜ் வந்துருச்சு. நிறைய பேர் பசங்களுக்குமே அதை பற்றி நிறைய கற்றுக்குறாங்க வேறு. இப்போது ஆனால் சில இடத்துல இப்போ நம்ம இந்த ஏரியாவிலேருந்து நம்ம எங்கேயாவது வெளியே போனோம்னா இன்னமுமே சில பேர் ஜட்ஜ் பண்ணுறாங்க தான். நாங்கள் ஏதாவது இந்த பக்கத்துலேருந்து வரோம் அப்படின்னா, ஓ அப்படியா, அப்போனா இந்த மாதிரினாவே இந்த பசங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்றத அவங்களே ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் அது உண்மை இல்லை. அந்த மாதிரி இடத்துல நமக்கான நாலேஜுமே நாங்கள் அப்போ அந்த மாதிரி டைமில் பேசுகிறோம். தலைவர் சொல்கிற மாதிரி தான், we are poor but not uneducated. நாங்கள் அந்த மாதிரி டைமில் நம்மளோட நாலேஜையும் உங்களோட ஸ்கில்லையும் பற்றி அவங்கக்கிட்ட பேசும்போது they all off. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கவங்கலாம் அப்படி கிடையாது. இங்கே இருக்கிறவங்களே எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருப்பாங்க. இங்கே இருக்கிறவங்க தான் நீங்கள் ஹியூமனிட்டியை நிறைய இடத்துல பார்க்க முடியும். ஸோ இப்போ ஃப்ளட் வந்ததுனா கூட பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கிறவங்க நிறைய இடத்துக்கு போய் நாங்கள் உங்களுக்காக இருக்கோன்றதெல்லாம் பார்த்து கீழே இருக்கிற நம்ம டாகுன்னு சொல்ல முடியாது, அனிமல்ஸ்லேருந்து எல்லாருமே நம்ம தான் இங்கே சமமாக பார்த்துட்ருக்கோம். இங்கேருந்து இல்லை, எல்லா ஏரியாலையுமே தான், எல்லா ஹியூமனிட்டி எல்லாருமே தான். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் சில சோஷியல் மீடியாஸில் சில பேர் எங்கெங்கேயோ அவங்களா சில பேர் ஏதோ ஒரு கதையை கட்டி பண்ணுறதுனால எல்லாரையுமே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நானும் இங்கே தான் பிறந்த வளர்ந்தவன் தான். இப்போது நான் ஒரு ஆஃபீஸில் நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு எங்கள் ஃபேமிலியெல்லாம் நல்லா பார்த்துட்டு தான் இருக்கேன். எங்கள் அம்மாலாம் சின்ன வயசுலேருந்து என்னை உழைச்சி அவங்க தான் வளர்த்தாங்க. ஸோ அதுக்காக நான் அந்த மாதிரின்ற மாதிரிலாம் கிடையாதுல்ல. இப்போ நான் ஆஃபீஸ் போகிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கேன், இன்னும் என் நாலேஜ் டெவலப் பண்ணுவேன். நான் நாலு பின்னாடி இடத்துக்கு போனேன்னா நான் ப்ரௌடாக சொல்லுவேன், நான் ஆமாம் இந்த ஏரியாவிலேருந்து தான் வந்தேன். பட் ஆனால் நான் இப்போ எங்கே இருக்கேன் நீங்களே பார்த்தீங்களா, இதே மாதிரி என்ன மாதிரி இல்லை, நிறைய பசங்களும் இருக்காங்க இங்கே. அவங்க எல்லாருமே அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இப்போது சமீபத்தில் ஒரு தனியார் டிவி சேனலில் வந்து ஒரு ஷோ நடத்தினாங்க. அதில் வந்து பொதுவாக வட சென்னைனாலே வந்து கெட்ட வார்த்தை பேசுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் அதில் பேசிகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நிறைய விதமாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி போதைப் பொருட்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் நிறைய போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க? இங்கே வந்து நிறைய படித்தவங்களுங்கிறாங்க, படிக்காதவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் பார்த்தா போட்டுக்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்க, லான்ச்சுக்கும் வேலைக்கு போகிறாங்க. கஷ்டப்படுறவங்க நிறைய பேர், அவங்க கஷ்டத்துக்காக குடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் வந்து கெட்ட வார்த்தைன்னா வந்து யார் தாங்க பேசல கெட்ட வார்த்தை? சும்மா இருக்கும் போதே ஆன்றாங்க, வண்டியில் போகும்போதே திட்டுறாங்க. இதெல்லாம் கெட்ட வார்த்தை தான். மற்றபடி வந்து இதை வந்து பெரிய கெட்ட வார்த்தைன்னு நினைக்க முடியாது. நம்மளோட ஜனங்க வந்து அதுக்கு இது பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால்
இப்போ குழந்தை பசங்களாம் படிக்கிற பசங்களாம் என்ன பண்ணுங்க, பெரியவங்களால தான் வந்து ரோட்டில் போகும்போது இப்போ படிக்கிற பிள்ளைங்களாம் ரோட்டில் நிற்கும்போது என்ன பண்ணுங்க, யாருன்னா குடிச்சு சண்டை போட்டிருந்தாலும் அந்த வார்த்தைகளை அதுங்களை கற்றுக்குது. ஒரு குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா அவருக்கு என்ன கோவம் காஷ்மீர் மேலே. அவர் ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் வந்து அவரை வந்து யாருன்னா காயப்படுத்திருந்தாலும் அவர் வந்து மொத்தம் எல்லாரையும் வந்து சொல்லுவார் தப்பா, புரிஞ்சுதுங்களா? மொத்தம் ஒரு ஷூட்டிங் பார்ட்டில் அவர் எதனா இது பண்ணும்போது யாரும் ஒருத்தர் வந்து தனிப்பட்ட முறையில் திட்டிட்டு இருப்பார். அதுக்காக காசிமோடில் இருக்கிறவங்க எல்லாம் தப்பானவங்களா, அதெல்லாம் வந்து தப்புங்க, அது மாதிரி பேசக்கூடாது. 4-5 பேர் பசின்னு கேட்கும்போது அவரால் ஹெல்ப் பண்ண முடியுமா? இதே காசிமேட்டில் வந்து யார் நின்னாலும் சரி பசின்னா சாப்பாடு கொடுப்பாங்க. இப்போது காசிமேட்டில் இருக்கிறவங்க அசிங்கமாக பேசுகிறாங்கன்னா திரைப்படத்தில் பேசலையா? எதில் பேசலாம்? திரைப்படத்தை பார்த்து தான் பசங்களே கெட்டு போகிறானுங்க. இவனுங்க என்னென்ன அக்கிரம நியாயம் பண்ணுறானுங்கன்னு இவனுங்க ஃப்ளாஷ்பேக்கில் போய் பார்த்தா தான் தெரியும். இங்கே வந்து லோக்கல் தான், எல்லாருமே லோக்கல் தான். இங்கே இருக்கிறவங்க எல்லாமே மிருகத்தனமாக தான் இருப்பாங்க. ஆனால் நம்பிக்கை துரோகம்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து லோக்கலு அப்படின்றாங்க. இந்த லோக்கலில் தானே உங்கள் படம்லாம் தூக்கலாகுது, இல்லைன்னா? அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமாக நடக்குது. திரைப்படங்களில் காட்டுறது என்னன்னா ரூட்டடாக காட்டுறோம்னு சொல்லிட்டு இப்போ வந்து வடசென்னை ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. அப்படி காட்டும்போது இந்த போதைப் பொருள் பழக்கங்களாகட்டும் இந்த மாதிரியான விஷயம் இல்லைங்க. வடசென்னையை காட்டுறதுக்கு காரணம் என்ன? வடசென்னையில் இருக்கிறவனை போல் நம்ம படம் எடுத்தோம்னா படம் ஓடும். இதான் விஷயம். லோக்கலில் இருக்கிறவங்களை போல் படம் எடுத்தோம்னா நம்ம சம்பாதிக்கலாம், சேர்த்து வைக்கலாம், அடுத்த படத்துக்கு வந்து கால் ஷீட் வாங்கலாம். இந்த மாதிரி கணக்கெல்லாம் நிறைய போடுவானுங்க. நாட்கள் செல்ல செல்ல அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் கட்சிக்காரனுங்க வட சென்னைனாலே வந்து லோக்கல்ன்ற மாதிரி ஆக்கிட்டானுங்க, புரியுதுங்களா? ஆனால் இங்கே இருக்கிறவங்களாம் தரமான ஆளுங்க, தரமான ஆள். எவ்வளோ பேர் இங்கே இருக்கிறாங்க தெரியுமா? பாக்ஸிங்லேருந்து ஃபுட்பால்லேருந்து நிறைய பேர் இருக்காங்க. இங்கே கூட வேர்ல்டு சாம்பியன் கேரம் போர்டு சாம்பியன் லேடி ஒன்று ஐஷான்னு ஒரு பொண்ணு, இது நீங்கள் பேட்டி எடுக்கிற இடத்துல பேக் சைடில் தான் இருக்காங்க. வேர்ல்டு சாம்பியன் அவங்க. ஐஷான்றவங்க முஸ்லீம் தான். இவங்கெல்லாம் வெளியே வர்றதே இல்லை. காரணம் லோக்கல், இந்த ஏரியா, புரியுதுங்களா? இதே வந்து செஸ் விளையாடுறவங்களுக்கு வந்து ஃபாரினில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செலப்ரேஷனு. ஆனால் செஸ் வந்து உட்காந்து யோசனை பண்ணி காயை மூவ் பண்ணணும். கேரம் போர்டில் வந்து யோசனையும் பண்ணணும், கைக்கும் வேலை கொடுக்கணும். அப்போ எதில் டேலண்ட்டு ஜாஸ்தி? கேரம் போர்டில் தான். அந்த முக்கியத்துவத்தையே மதிக்காதவனுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் எங்களை எப்படி மதிப்பானுங்க? அங்கே நீயா நானால உட்காந்து பேசினுக்கிறாருல, உட்காந்து என்ன பேச சொன்னால் கூட நான் பேசுவேன். நான் பேசுகிறதுக்கு எல்லாருமே தெரியும். ஆனால் நடைமுறையில் வாழ்கிறேன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது, அதை வாழ்கிறவனுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? கண்டிப்பாக வாயை மூடின்னு கம்முன்னு இருக்குது நல்லது. ஏன்னா மற்றவங்களை காயப்படுத்தி நீ அதில் என்ன சந்தோஷத்தை சுகத்தை அனுபவிக்க போகிறேன். இந்த பக்கத்துலேருந்து வரவங்க எல்லாமே பசங்க வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் ப்ரோ இருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்காக அது ஒன்றும் தப்பான வழியும் கிடையாது. இப்போ இந்த பக்கத்துலேருந்து வரோம் அப்படின்னாவே மோஸ்ட்லி பசங்க அப்படின்னா புள்ளிங்கோ, அவனுங்களாம் பார்த்தாலே புள்ளிங்கோ இந்த மாதிரி யார் அகலை பண்ணுவானுங்க, கட்டி எடுப்பானுங்க, கானா பாடுவானுங்க, இல்லை லோக்கலாக சுற்றுவானுங்க, இப்படின்னு தான் இந்த மாதிரி தான் ஒரு பிம்பமே இருக்குது. இந்த பக்கத்துலேருந்து வராங்கன்னாவே புள்ளிங்கோ அப்படின்ற மாதிரி வச்சுருவாங்க. அது ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் அது உண்மை கிடையாது. இல்லை இப்போ அவங்கக்கிட்ட இப்போ போனீங்கன்னா கூட அவங்களுக்கு தெரியாத நாலேஜ்லாம் இல்லை. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க இருக்காங்கன்றதுக்காக நீங்கள் அவங்கள அது மாதிரிலாம் ஜட்ஜ் பண்ணுறதுலாம் தப்பு. இப்போ வெளில போனாலே அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. அவங்க வளர்ந்த விதம் அப்படி. ஆனால் அதுக்கு அவங்க படிக்காதவங்க இப்போ அந்த மாதிரி இருந்துமே படித்து சாதிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல பார்த்தோன்னே இவங்க தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போது வடசென்னைனாலே வந்து லோக்கல் அவங்க வந்துட்டு இப்படிலாம் இருப்பாங்க, போதைப் பொருள் அதிகமாக இருக்கும், ரவுடிசம் அதிகமாக இருக்குன்ற ஒரு பிம்பம் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. ஸோ இப்போவும் அது இருக்கா அப்படின்றது? அது முன்னால் இருந்தது தான் ரவுடிசம். இப்போலாம் அந்த ரவுடிசம்லாம் கிடையாது. ரவுடிசம்லாம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இருக்குதான் செய்யும். அது எப்படின்னா வந்து பழசு வச்சு இப்போ புதுசாக ஒன்றும் இருக்கிற இப்போது சின்ன சின்ன பசங்களுடைய ஒரு முரண்பாடான விஷயங்கள் தான் வந்து தப்பாக தோணுது. அதில் வந்து ரவுடிசம் சொல்ல முடியாது. அது வந்து பசங்க வந்து ஒரு அடிக்ட் ஆகுது, ஒரு போதைப் பொருள் அடிக்ட் ஆகிட்டு அதோடைய சேஷ்டை நம்ம என்ன பண்ணுறோன்றது தெரியாது பண்ணுறது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு எதுவுமே தெரியாமல் ஒரு சில அப்பாவிங்களை வந்து பசங்க அட்டாக் பண்ணி அவனுங்க வந்து பண்ணுறது தான் இப்போதைய ரவுடிசம்லாம் கிடையாது. போதையினால் ஏற்படுற ஒரு விபத்துன்னு தான் சொல்ல முடியும். வட சென்னை கெட்டு போச்சுன்னு சொல்ல முடியாது. கெட்டு போனதுக்கு காரணம் முன்னாடி ரவுடிசம் கிடையாது. கெட்டு போனதுக்கு காரணம் இப்போ இருக்கிற பசங்களுடைய நடைமுறை சரியில்லை. போதைப் பொருளுக்கு அடிமானதுனால இப்போ வட சென்னை சீரழிஞ்சு கிடக்குது. அதை சீர்திருத்து எந்த கவர்மெண்ட்டும் முன்னும் வரல. அவங்கள கூட்டும் போய் இது பண்ணக்கூடாது அதுக்கு ஒரு இது வச்சு
என்ன சொல்கிறது, கவுன்சிலிங் வச்சு இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியல யாரும். கூட்டு போகிறது அதான், விடுறதா அவனுக்கு தான். நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து வெளிப்படையாக வந்து ஓப்பனாக பேச முடியாத சூழ்நிலை. நம்ம அவங்க நல்லது பேசுவோம், அந்த பசங்க வந்து நம்ம வந்து சொல்கிறது தப்பாக தோணி அது நமக்கு பெருசாக தப்பானது ஆகிடும். இப்போ அதையும் தாண்டி அவங்க பேசுறது எல்லாமே சரியா? இப்போ ஒரு சிலர் பண்ற தப்புனால ஒட்டுமொத்த வடசென்னையும் சொல்றது அப்படிங்கிறது சரின்னு நினைக்கிறேன். அது தப்பு. அதான் சொல்கிறேனே, முன்னாலே இருந்ததுக்கு வடசென்னை வந்து கொஞ்சம் ஆனஸ்டாக இருந்தது. இப்போ இருக்கிறதுக்கு வடசென்னை வந்து இந்த சின்ன சின்ன பசங்க செய்கிற தவறு தான். அது வந்து ஒட்டுமொத்த வடசென்னையும் தப்பாக நினைக்கிற தப்பு. சிங்கநல்லூர் KSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் JK காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது. சிங்கிள் பேரண்ட், மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸும் உண்டு. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுடன் பஸ் வசதியும் உண்டு. KSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ESI, சிங்காநல்லூர், கோயம்புத்தூர். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.